முதல்ல இப்படி ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆபீஸ்ல பிஸியா இருக்கீங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. எதிர்ல பேசுறவங்க, நாங்க சிபிஐல இருந்து பேசுறோம். நீங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துல ஈடுபட்டதால கைது செய்யப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. போனை கட் பண்ணா விளைவுகள் மோசமா இருக்கும்னு மிரட்டுறாங்க. இத கேட்டாலே மனசு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆனா இது வெறும் கற்பனை இல்ல. நிஜத்துல நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மோசடி. இததான் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்னு சொல்றாங்க. ஆமா, இது சாதாரண மோசடி இல்ல, ரொம்ப தொழில்முறையா பண்றாங்க. சிபிஐ அமலாக்கத்துறை அதிகாரிங்க மாதிரி பேசுறது, போலி ஐடி கார்டுகளை வீடியோல காட்டுறது, அப்புறம் ஸ்கைப் அல்லது வாட்ஸ்அப் வீடியோ கால்லயே உங்களை இருக்கச் சொல்லி ஒரு உளவியல் ரீதியான அழுத்தத்தை உருவாக்குறாங்க. நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் எங்க கண்காணிப்புல தான் இருக்கணும்னு சொல்லி உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்துறாங்க. அந்த தனிமையில தான் அவங்களோட அடுத்தமும் ஆரம்பிக்குது. நம்பர் வைக்கிறதுக்காக போலி எஃப்ஐஆர், வாரண்ட்னு எல்லாத்தையும் அனுப்புறாங்க. கடைசியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டை நாங்க செக் பண்ணணும், பணத்தை நாங்க சொல்ற ஒரு ரிசர்வ் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்றாங்க. சரி பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை சுருப்பிடுறாங்க. இதுல படிச்சவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க, ஏன் வழக்கறிஞர்கள் கூட ஏமாந்திருக்காங்க. இங்கதான் உச்சநீதிமன்றத்தோட தலையீடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. சமீபத்துல ஒரு வழக்குல 72 வயசான ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்து 3.29 கோடி ஏமாத்தப்பட்டிருக்கு. அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு விசாரணை முடியிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். அது ஏன் அசாதாரணமான உத்தரவுன்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ம சட்டப்படி பொதுவா 90 நாட்களுக்குள்ள காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலனா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு இயல்பாவே ஜாமீன் கிடைச்சிடும். ஆனா இந்த வழக்குல மோசடியோட தீவிரத்தையும் இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலா இருக்கிறதையும் மனசுல வச்சு நீதிமன்றம் அந்த விதியையும் தாண்டி இந்த உத்தரவை போட்டிருக்கு. இது இந்த பிரச்சனையோட ஆழத்தை காட்டுது. அப்போ இது வெறும் உள்ளூர்ல இருக்கிற சில பேர் பண்ற வேலை இல்லையா? நிச்சயமா இல்ல. இங்க ஏமாத்துற பணம் பல நாடுகள் வழியா பயணம் செஞ்சு கடைசியில கிரிப்டோ கரன்சியா மாற்றப்பட்டு அதோட தடையுமே இல்லாம ஆக்கப்படுது. இதனால தான் உச்ச நீதிமன்றம் நாடு முழுக்க இருக்கிற எல்லா டிஜிட்டல் அரெஸ்ட் வழக்குகளையும் சிபிஐக்கு மாத்துறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா சிபிஐயால மட்டும் இதை சரி பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்வி. இங்கதான் சர்வதேச ஒத்துழைப்புங்கிற விஷயம் உள்ள வருது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியே கேட்டிருக்கு. ஐநாவோட சைபர் கிரைம் எதிர்ப்பு மாநாட்டை இந்தியா ஏன் இன்னும் ஏத்துக்கல? இதுதான் அந்த கேள்வி. டிசம்பர் 2024 ஏத்துக்கிட்ட இந்த ஒப்பந்தம் சைபர் குற்றங்களுக்கு எதிரான உலகத்தோட முதல் உலகளாவிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறதுனால என்ன நன்மை? ஒரு சாதாரண குடிமகனுக்கு இதனால என்ன பயன் கிடைக்கும்? நல்ல கேள்வி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணம் இங்கிருந்து ஏமாத்தப்பட்டு துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ போயிடுச்சுன்னு வச்சுப்போம். இந்த ஒப்பந்தம் இல்லாம நம்ம போலீஸ் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆதாரங்களை கேட்கவோ பணத்தை முடக்க சொல்லவோ ரொம்ப கஷ்டப்படணும். ஒவ்வொரு தடவையும் தூதரகம் வழியா நீண்ட சட்ட நடைமுறைகளை பின்பற்றணும். அதுக்குள்ள பணம் எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும். இந்த ஒப்பந்தம் இருந்தா நாடுகள் நேரடியா மின்னணு ஆதாரங்களை பரிமாறிக்க முடியும். குற்றவாளிகளை பிடிக்கிறது சுலபமாகும். ஆனா நாம இன்னும் இதை அங்கீகரிக்கலையே. ஆமா, இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் நாம இன்னும் இதை அங்கீகரிக்கலன்னு தான் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. ஆக நம்ம கையில இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கான சாவி சர்வதேச அரங்குல இருக்கு.